Class 12, important questions, chapter 11, question number 1. A random variable capital X has the following probability mass function. Capital X 1, 2, 3, 4, 5, 6. Small f of x equal to k, 2k, 6k, 5k, 6k, 10k. இப்போ ஃபைண்ட் ஒரு 4 சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. சொல்யூஷன். இப்போ நமக்கு இது என்ன கண்டுபிடிக்கணும், முதல்ல கே வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்புறம் தான் போக முடியும். அப்போ கே கண்டுபிடிக்கணும்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இந்த ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனாலே டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ ஒன்று தான் வரணும். அப்போ கிவன் தட் small f of x is a probability mass function, which implies summation total f of x. அவ்வளோ f of x ஆட் பண்ணால் அதோடைய வேல்யூ 1 வரும். இதுதான் அதோடைய ப்ராப்பர்ட்டி. அப்போ ஈக்குவல் டு ஃபஸ்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு k, அடுத்தது 2k, அடுத்தது 6k, அடுத்தது 5k, அடுத்தது ஒரு 6k, அப்புறம் ஒரு 10k. இது எல்லாம் ஆட் பண்ணால் எவ்வளோ வரணும்னா 1 வரணும். இது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டி. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் 1 + 2 3 9 14 20 30k வருது. அப்போ இதை ஆட் பண்ணும்போது 30k, இதோடைய வேல்யூ ஈக்குவல் டு 1. அப்போ கேயோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். k ஈக்குவல் டு 30ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா k கிடச்சிரும். அப்போ 1/30 தான் உங்களுக்கு கேயோட வேல்யூ. இப்போ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை ரீடிஃபைன் பண்ணி எழுதணும். த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இஸ், டேபிள் காலம் பாருங்கள், கேபிட்டல் எக்ஸ், இங்கே ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு பாருங்கள் 1 இருக்கும்போது கேன்னா 1/30. அடுத்தது 2 இருக்கும்போது 2kன்னு இருக்குது, அப்போ 2/30. 3 இருக்கும்போது 6k இருக்குது, அப்போது 3னா 6/30. அடுத்த 4 இருக்கும்போது 5k இருக்குது, அப்போ 5/30. 5 இருக்கும்போது 6k இருக்குது, அப்போது 6/30. 6 இருக்கும்போது 10k இருக்குது, அப்போது 10/30. இதுதான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சப்டிவிஷனாக போயிடலாம். ஃபஸ்ட் சப்டிவிஷன் போயிடலாம். ஃபஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள், p of 2 less than capital X less than 6. அப்போ 2க்கு மேலே 6க்கு உள்ள, அப்போ ஸ்மால் எஃப் ஆஃப் 3லேருந்து ஆரம்பிக்கணும். 4, அடுத்து லாஸ்ட்டு 5. ஏன்னா லெஸ் தேன் ஈக்குவல் இருந்தால் 6 வரைக்கும் போடணும், லெஸ் தேன் தான் இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் 3யோட வேல்யூ வந்து 6/30. அப்போ அடுத்தது 5/30, அடுத்து லாஸ்ட்டு 6/30. இதெல்லாம் ஆட் பண்ணால் 17/30 வந்திருக்கு. அடுத்து சப்டிவிஷன் 2, p of 2 less than or equal to capital X less than 5. அப்போ 2ல் ஆரம்பிக்கணும், 5க்கு முன்னால் முடிச்சிடணும். அப்போ ஈக்குவல் டு ஸ்மால் எஃப் ஆஃப் 2 எடுக்கணும், ப்ளஸ் எஃப் ஆஃப் 3 எடுக்கணும், எஃப் ஆஃப் 4 வரைக்கும் எழுதணும். எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ 2/30, அடுத்து எஃப் ஆஃப் 3ஓட வேல்யூ 6/30, அடுத்தது 5/30 ஈக்குவல் டு, இதெல்லாம் ஆட் பண்ணால் 13/30. அடுத்த தேர்ட் சப்டிவிஷன், p of 2 third subdivision, p of capital X less than or equal to 4. அப்போ less than or equal to 4னா 4க்கு கீழே 4 வரைக்கும் உள்ளது எல்லாத்தையும் எழுதணும். அப்போ எஃப் ஆஃப் 1 எழுதணும், ப்ளஸ் எஃப் ஆஃப் 2 எழுதணும், ப்ளஸ் எஃப் ஆஃப் 3 எழுதணும், ப்ளஸ் எஃப் ஆஃப் 4 வரைக்கும் எழுதணும், ஈக்குவல் இருக்கிறதுனால. இப்போ ஃபஸ்ட் வேல்யூ 1/30, அடுத்தது 2/30, அடுத்தது 6/30, லாஸ்ட் வந்து 5/30. இதெல்லாம் ஆட் பண்ணால் 14/30 வந்திருக்கு. இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன், p of 3 less than x. இதை மாற்றி எழுதுனீங்கன்னா p of x is greater than 3 அப்படின்னு எழுதலாம். அப்போ 3க்கு மேலே, அப்போ 4 5 6 அவ்வளோ. அப்போ ஈக்குவல் டு ஸ்மால் எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 5 ப்ளஸ் எஃப் ஆஃப் 6. இந்த வேல்யூலாம் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் வேல்யூ 5/30,
அடுத்தது 6/30, லாஸ்ட்டு 10/30. இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு 21 வருது. 21/30 வரும். தட்ஸ் ஆல்.